வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 4. பாரதிக்கு பாரதிதாசன். பாரதி கண்ட அக்னியே, உனது தாசனாய் நான். சல்லாக்குட்டி பானுமா, அரியா பிள்ளை போல் அழைத்து தனது இம்சை அரசி பாரதியை கண்கொண்டும் காணாது படபடவென நடந்த வானதி தங்களது விடுதி அறையின் முன் வந்து நின்றாள். கைப்பையினுள் சாவி தேட துவங்கியவளை இடையினில் இடித்து தள்ளிவிட்டு தனது கையில் இருந்த சாவி கொண்டு திறந்து உள்ளே சென்றாள் பாரதி. பின்தொடர்ந்து வந்த வானதி உணர்வுகளற்ற முகத்துடன் தனது வேலைகளை செய்ய தொடங்கினாள். உடை மாற்றி தன் கைபேசியினை எடுத்து பார்த்தவளின் முகம் மேலும் வெளுக்க துவங்கியது. அவளையே கவனித்துக் கொண்டிருந்த பாரதி முகமும் மாறத் தொடங்கியது. எதுக்கு இப்போ இப்படி மாறுது இவ முகம் என்ற யோசனையில் அவளின் முதுகின் பின் வந்து எட்டி பார்த்தவள், ச இதுக்குதானா என்று தோள்களை குலுக்கிக் கொண்டு தனது படுக்கையில் சென்று அமர்ந்தாள். பாரதி முகப்புத்தகத்தில் பதிவிட்ட கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தது. சில கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில் மிகவும் வன்மத்தை காட்டுவதாக இருந்தது. ஏற்கனவே அலுவலகத்தில் அவள் செய்து வைத்த காரியத்தில் கலங்கி போய் இருந்தவளுக்கு இது மேலும் அயற்சியை அளித்தது. என்ன சொல்லியும் தேவையில்லாத விஷயங்களில் தோழி ஈடுபடுவதாகவே வானதிக்கு தோன்றியது. அகிலம் நீ, முகிலும் நீ, சிகரம் நீ, அழுதிடும் மகதிகள் சிரிப்பு நீ என்ற பாடலில் கலைந்த வானதியின் பார்வை நொடியில் பாரதியின் பீதி படர்ந்த முகத்தை தீண்டி மிகுந்த மகிழ்ச்சியை பிரதிபலித்தது. சிக்கனடி செல்லுவண்டு என்று முணுமுணுத்துக் கொண்டே பாய்ந்து கைப்பற்றினாள் மேசையின் மீது இருந்த பாரதியின் கைபேசியை. ஹலோ அம்மா, வானதி கூறிய அடுத்த நொடி, இன்னைக்கு என்ன பண்ணி வச்சாடா பாப்பாவ அவ என்ற தாயின் கேள்வியில் பாரதியின் பற்களின் இடையே, பெத்தது என்ன, ஆனா கொஞ்சிறது அவள, பாப்பாவா பாப்பா, அஞ்சரடி பீப்பா வார்த்தைகள் கடிபட்டன. எப்படிமா உங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு? நிஜமாகவே வானதிக்கு அந்த கேள்வி உண்டு. அத்தனை நிதானம், பொறுமை கலந்த ஆளுமை இருக்கும் பாரதியின் அன்னை கவிதாவிடம். சொல்லுகண்ணா, இன்னைக்கு என்ன பண்ணா? இல்லனா ஒரு ரிங்ல நீ எடுத்திருக்க மாட்டியடா? அமைதியாய் வந்தது அன்னையின் குரல். ஆபீஸ்ல ஒரு பொண்ணை வச்சு வாங்கிட்டாமா, அந்த பொண்ணு அழுதுட்டே போகுது. அது இல்லாம அந்த பொண்ணு ஒரு மாதிரிமா, நினைச்சது நடக்க எந்த அளவுக்கு போவாமா, எனக்கு பயந்து வருது என்றவளின் மனம் அலுவலகம் விட்டு கிளம்பும் முன் நடந்த நிகழ்வில் சிக்கிக் கொண்டது. ஹே, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் தீஷா? அடக்கப்பட்ட கோபத்துடன் செவியை தீண்டியது பாரதியின் குரல். விரைந்து வரும் முன் கரை கடந்து விட்டது புயல். என்ன, எனக்கு என்ன ப்ராப்ளம் பாரதி என்றாள் பாரதியின் குழுவில் உள்ள தேஷா. பாரதியின் அணியில் கடைசியாய் வந்து இணைந்தவள். சேர்ந்த இந்த ஒரு வருடத்தில் அனைவரின் அன்பையும் தனது குழந்தைத்தனமான பேச்சு மற்றும் செயல்களால் பெற்றவள். அப்புறம் என்ன இதுக்கு வருண் கிட்ட அப்படி பேசின? என்ன சொன்னேன்னு பாவம் போல உன்னோட குழந்தை குரல்ல கேட்காத எனக்கு பத்திக்கிட்டு வருது என்று கொதிக்கும் எரிமலையாய் சீறினாள் பாரதி. அப்பொழுதும் விடாது தனது முகபாவத்தை கூட மாற்றாது பாரதியை நோக்கி, என்ன பாரதி பேசுற, எது பத்தி பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அப்பாவியாய் மிளற்றினாள் தேஷா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கண்ணம் ஆரஞ்சிருவேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எப்படி தெரியுது? உனக்கு வருண் உன்கிட்ட மட்டும்தான் க்ளோஸா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் செய்யணும். அதை விட்டுட்டு அவன் கூட பேசுற பழகுற ஆளுங்களை பத்தி எல்லாம் மட்டுமா பேச? என்ன புத்தி இது என்று கேட்க மாட்டிக்கொண்டோமோ என்று தவித்தாள் தேஷா. இந்த புத்தி தாண்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அடுத்தவங்க உழைப்ப மட்டும் தட்டுறது, அடுத்தவங்க கேரக்டரை மட்டும் தட்டுறது. அதாலதான் நான் எவ்வளவு நல்லவன் சொல்றது, பேரு வாங்குறது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி, அதை கூட விடு. உனக்கு அவங்க செய்யறத பிடிக்கல, உன்னோட வியூ அவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா அவங்கிட்ட அவ்வளவு மட்டமா சொல்லிட்டு கொஞ்சமும் உறுத்தாம எப்படி அதே முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்டே ரொம்ப க்ளோஸா திரும்ப பேச முடியுது உன்னால? மூச்சு விடாது விலசியவளை தடுக்கும் வழி தெரியாத திணறினாள் தேஷா. ஏ அப்படிலாம் இல்லடி,
உன்னை போய் அப்படி சொல்வேனானா? யாரோ தப்பா சொல்லிருக்காங்கடி. தானாக வாயை விட்டாள் தீஷா. ஓஹோ, அப்ப என்னையும் பேசியிருக்க, அப்படிதானே என்ற அவளது கேள்வியில் வாயடைத்து நின்றாள். நம்ம யார பத்தி பேசுனது கேட்டு வந்து குதிக்கிறாளோ தெரியலையே என குழம்பி போய் பார்த்தவளை கண்டு, அவ்வளவு நல்லவளா நீ? ஆனா தீஷா, வாண்டடா வந்து ஏறிட்ட நீயாவே. அப்படி எதுவும் சொல்லாதவளா இருந்தா என்ன சொன்னேன்னு தான் கேப்ப. இப்போ நீ இப்படி பேசும்போதே தெரியல நீ பேசி இருக்கன்னு. அதுவும் என்னையும் சேர்த்து பேசியிருக்க. சிக்கிய சிக்கனை 65 ஆக்கிவிட்டாள் பாரதி. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீ பேசினதை கேட்டது நான் கேட்டதை பார்த்தது வருண். உன் பின்னாடிதான் நிக்கிறான், அவனையே கேளு. இதுக்கும் மேல யார் யார பத்தி நீ எப்படி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லணுமா? குழந்தை முகம் கருத்து போனது தீஷாவிற்கு. முகத்துக்கு நேரம் நின்னுட்டு சொல்லிட்டு போற எதிரியா கூட இரு. இப்படி மாத்தி மாத்தி பேசி உன்னை எல்லாருக்கும் பிடிச்சவளா காட்டிக்கிறேன்ற பேர்ல உன்னோட சுயத்தை தொலைச்சிடாத. எல்லா நாளும் எல்லா மனுஷங்களும் ஒரே போல இருக்கவும் முடியாது, ஏமாறவும் முடியாது. ஒன் மோர் திங், நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு அவன் ஒண்ணும் தெரியாதவனா? உன்னை விட சீனியர், நெக்ஸ்ட் PM, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக போறவன். உன்னை போல அட்லீஸ்ட் 50 பேரையாவது தாண்டிதான் வந்திருப்பான். நீ படிச்ச ஸ்கூலுக்கு அவன் ஹெட் மாஸ்டர். இது எதுவுமே யோசிக்க மாட்டியா நீ? பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் உனக்கே அது ஆப்பாயிடும் போது. கடைசி குட்டையும் வைத்து விட்டு வருணை நோக்கி திரும்பியவள், ஆனா வருண், அவ என்ன சொல்றா, எதுக்கு சொல்றா, அப்படி சொல்றது சரியா தப்பா? இப்படி எதுவுமே சொல்லாம அவ பேசுறதுக்கு காது கொடுக்கற போல அப்படி இருக்க பாரு, அது இன்னும் டேஞ்சர். என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சில நேரம் அமைதி கூட டேக் இட் ஃபார் கிராண்டட் போல தெரியும் என அவனையும் கடிவது போல் கண்ணசைத்து விட்டு சென்றாள் பாரதி. கடக்க முடியாமல் தேங்கி நின்றது என்னவோ தீஷாவும் வருணும் தான். தீஷாவுக்கு இப்படி வருண் முன்னால் தன் நிலை கீழ் இறங்கியது அவமானமாக இருந்தது. தனது சுய லாபத்திற்காக அவனிடம் தனக்கு அதிக உரிமை உள்ளது என காண்பித்துக் கொள்வதன் பலனாய் பல விஷயங்கள் அவளுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டவள் தீஷா. தனது சாயம் களைந்ததில் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடியது. வருணுக்கோ என்ன செய்வது, இதை எப்படி கடப்பது என்று புரியவில்லை. பட்டண முகத்திற்கு நேராக சொல்லிச் செல்ல அவன் பாரதி இல்லையே. தர்ம சங்கடமான ஒரு நிலையை அவனுக்கு உருவாக்கி விட்டாள் பாரதி. ஆனாலும் ஒரு சிறு அரும்பு புன்னகை அவன் கண்களில் இருந்தது. இறுதியில் பாரதி செய்துவிட்டு சென்ற கண்ணசைவில் தடுக்க வந்த வானதி என்ன செய்வது என அறியாமல் தீஷாவை பார்க்க கண்ணீர் வழியும் கண்களோடு ஏறிட்டு பார்த்தவளின் முகத்தில் பல பாவங்கள் தென்பட்டது. வன்மம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததோ என்ற ஐயமும் எழுந்தது வானதிக்கு. வருண் முகம் காணவில்லை. அவனை பற்றி அதிகம் தெரிந்த வானதிக்கு அவ்வளவு எளிதில் யார் மனதையும் புண்படுத்தி பழக்கமில்லாதவன். இதுவரை அவன் கோபம் கொண்டு யாரும் பார்த்தது இல்லை. அந்த அலுவலகத்தில் தாமரை இலை தண்ணீராய் அலுவலக நட்பினை கொண்டு செல்பவன். தீஷாவின் இயல்பினை உணர்ந்தவன் எப்படி அவள் மனம் நோகாமல் விலக்கி வைப்பது என்பதை யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவளை விட அவளது குடும்பத்தினர் மிக இனிமையான மனிதர்கள். அவர்களை மனதில் வைத்தே அவன் அமைதி காத்தது. பாதி நேரம் அவள் பேசுவதை அவன் கவனிப்பதே இல்லை என்பது பாவம் அவள் அறிந்திருக்கவில்லை. ஏதோ ஒரு நேரம் மட்டுமே முகம் பார்த்து பேசுவது. பாரதி கண்டது அதுபோல் ஒரு நாள்தான். தனக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஓடி வந்த வானதியை கண்டு தனது நடையை நிறுத்தினாள் பாரதி. உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அறிவில்ல? வருண் கிட்ட அப்படி ரூடா பேசிட்டு வர. யார் யார பத்தி பேசினா உனக்கு என்ன? போய் இப்படி அவன் முகத்துக்கு நேரா கேட்டு வைப்ப பாரதி. தப்பு தட்டை கேக்குற நீ பேசினா எல்லாம் சரியா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பாரதி. எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. நல்லா இல்ல சொல்லிட்டேன். தனது இயல்புக்கு மாறாக பாரதியை வில்லாசி தள்ளினாள் வானதி. இல்ல வானு, நானும் கண்ட்ரோல் பண்ணதான் நினைக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்ற? அவ்வளவு வன்மம் நான் நினைச்சும் பாக்கலடி. அந்த முகத்துக்கு பெண்ணா இருக்கும்னு. உண்மையை சொன்னா அவளை நம்பின என்னதான் திட்டி இருக்கணும். ஆனா இன்னும் அந்த அளவுக்கு நான் வளரல போல என வருத்தப்பட்டவள் தொடர்ந்து, ஆனா உன்னடி இன்னைக்கு நான் வருணுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதையே வச்சு அவகிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆயிடுவான் பாரு. நான் தான் பார்த்தனே அவகிட்ட பேசும்போது அவன் முகத்தை பயன் சுமத்தவன் போல உட்கார்ந்து இருந்தானே. அநேகமா அவ என்ன பேசிட்டு இருந்தான்னு போய் அவகிட்ட கேளு, அவனுக்கு தெரிஞ்சிருக்காது என குறும்புடன் கண் சிமிட்டியவளை என்ன செய்வதென்றே தெரியவில்லை வானதிக்கு. ஆனாலும் தீஷாவின் கண்களில் தெரிந்த பாவம் அவளை கவலைக்கு உள்ளாக்கியது. பாரதியின் அன்னையிடம் அனைத்தும் சொன்னவள் தனது பயத்தையும் சேர்த்தே கூறினாள்.
அமைதியாய் கேட்டுக்கொண்ட கவிதாவும் தான் பார்த்துக் கொள்வதாய் கூறிவிட கைபேசி கை மாறியது. அம்மா, இளங்கன்றாய் ஒலித்த குரலில், சோ நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு உனக்கே புரியுது ரைட்? பேச தேவை இருக்காது நினைக்கிறேன், கவனமா இரு என்றவரின் குரலில் பாரதியின் தலை தானாக ஆடியது. சாப்பிட்டியா பாப்பு? இன்னும் இல்லம்மா, போய்தான் சாப்பிடணும். நீங்க அப்பா அண்ணா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? உன்கிட்ட பேசிட்டு தான் சாப்பிடணும். சரி, போய் சாப்பிட்டு வந்து உன் அப்பா அண்ணா கிட்ட பேசு. சரிம்மா. கவனமா இருக்கண்ணா, வானதி சும்மா எல்லாம் சொல்ல மாட்டா என்று மீண்டும் ஒருமுறை எச்சரித்து விட்டு அழைப்பினை துண்டித்தார் கவிதா. இப்ப சந்தோஷமா? எதுக்கு நீ அம்மா கிட்ட அது செல்லியான விஷயத்தெல்லாம் சொல்ற? நீ பாரு, அம்மா ஃபீல் பண்றாங்க. தேஷால ஒரு ஆளு, அவளுக்கெல்லாம் இவ்ளோ பில்டப் தேவையே இல்ல என்று கூறியவளை கவலையோடு பார்த்தாள் வானதி. தோழியின் கூற்று பின்னாளில் நிஜமாக போகிறது. அடிபட்ட நாகமாய் நேரம் பார்த்து தனது விஷத்தினை கொட்ட காத்திருக்கிறாள் என்பதை பாரதி அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தாலும் அவளின் இயல்புக்கு அவள் கவலை கொள்ளப் போவது இல்லை என்பது வேறு விஷயம். தினம் ஒரு தகவல் போல் தினம் ஒரு வம்பினை இழுத்து வைக்கும் தனது தோழியை எப்படி சரி செய்வது என்றே புரியவில்லை வானதிக்கு. உனக்கு எதுக்கடே இந்த வேலை என்று கேள்வி எழுப்பாது அவளது நாளை முடிக்க விடுவதில்லை வானதியின் பாரதி. இரவு உணவை முடித்துவிட்டு வந்து அமர்ந்த பாரதி வானதி இருவரது அலைபேசிகளும் அழைத்தது. எடுத்து பார்க்க அவளின் அண்ணன் சிவா, வானதியின் அப்பா கதிரவன். பாரதி எழுந்து மாடிக்கு சென்று விட்டாள் தமையனுடன் பேச. சிவா பாரதியின் அண்ணன் என்பதை விட தோழன் என்று சொல்லுவதே மிக பொருத்தமாக இருக்கும். இரண்டும் சேர்ந்து செய்யும் லீலைகள் அப்படி. சிறுவயதில் நண்பர்களுடன் கிரிக்கெட் கிட்டி விளையாடி ஜன்னல் கண்ணாடி உடைத்ததிலிருந்து வீட்டில் வைக்கும் தின்பண்டங்களை கபலீகரம் செய்வது, ஒருவர் மதிப்பெண் அடிப்படையில் மற்றொருவர் கையொப்பம் இடுவது, 1க்கு 10 கணக்கு சொல்லி பணத்தை பெறுவது என அனைத்து திருட்டுத்தனங்களும் இருவரும் கூட்டு. பாரதி அவ்வப்போது இழுத்து வரும் சமூக சேவை பிரச்சனைகள் வீடு வரை செல்லாமல் அடக்கிவிட்டு அவளை வேலை வாங்குவது, இவன் சைட்டடிக்கும் பெண்களை குறித்து வீட்டுக்கு தகவல் சொல்லாமல் தடுத்து அவனை சுண்டு விரலில் சுத்தி விடுவது என இரண்டும் செய்யும் வானர சேட்டைகளின் எண்ணிக்கை மிக நீண்டது. பாரதிக்கும் சிவாவுக்கும் முதல் தோழமையே அவர்கள் இருவர்தான். முதல் சொந்தமும் அவர்கள்தான். சந்தோஷம், துக்கம், சண்டை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு உயிர். பாரதி பூப்பெய்தியை முதலில் சொன்னது தனது தமையனிடம்தான். அவளின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அவனிடம் இருந்தது. தேடி கலைத்தேனும் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். அன்னையிடம் வளர்ந்ததை விட அவனது வெளிவழியேதான் அவள் இந்த பரந்த உலகத்தை கண்டாள் என்பதே உண்மை. தாய் தந்தை கூட அறியாத அவனது முனைவர் பட்ட ஆசையை அறிந்தவள் பாரதி மட்டுமே. MSc MPhil முடித்த கையோடு தனியார் கல்வி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தவனை MCA முடித்து அவளுக்கு வேலை கிடைத்தவுடன் மீண்டும் PhD படிக்க வலியுறுத்தி அனுப்பி வைத்தவள் பாரதிதான். பெற்றவரிடம் பணம் பெற தயங்கியே அவன் பணியில் சேர்ந்தது. தனது முதல் மாத சம்பளத்தை அவன் கையில் கொடுத்து, நீ படிடா, நான் இருக்கேன். என் அண்ணனுங்க மட்டும்தான் தங்கச்சியை படிக்க வைக்கணுமா என்ன? நீ தானக்கு MCA ஃபீஸ் கட்டின, நான் முடிச்சிட்டேன். இதுக்கு மேல படிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. இப்போதைக்கு வேலை கிடைச்சிடுச்சு, சேலரி வருது. சோ நீ படிடா சிவா என்று தமையனின் கனவுக்கு வடிவம் கொடுத்தவள். இன்று தாய் மனம் வருந்தியதில் சுணங்கி போயிருந்த பாரதி சிவா அழைக்கவும் எடுத்தவள் அமைதி காக்க, என்னதி சம்படோஸ் போல அம்மா ஊருன்னு இருக்காங்க, என்ன பண்ணி வச்ச இன்னைக்கு என்று விடவினான். எல்லாம் இந்த வருத்த வான்கோழியால வந்த வேண பத்தி வச்சிட்டா. ஒன்னதுக்கும் ஆகாத விஷயத்த பெருசா பில்டப் பண்ணிட்டாடானா என்று சலித்தவள் நடந்ததை கூற, என்ன ஆச்சுதி உனக்கு? நாலு அப்பா அப்படிட்டு தானே பேசுவ, அப்படித்தானே ஆரம்பிப்ப. எப்பயும் இதென்ன புதுசா பேசிட்டு மட்டும் வந்திருக்க நீ என்றான் சிவா. நீ கூட இருந்திருந்தா அதான் நடக்கும். ஆனா இந்த பக்கி வான வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியடா. விட்டா அழுதுருவா போல இருக்கா. நிஜமா உனக்கு இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமாடா அண்ணா என்று சிவாவை வெறுப்பேற்றினாள் பாரதி. வானதியின் பின் சென்ற தமையனின் பார்வை அவன் உள்ளம் உரைக்க அவனது காதல் தங்கையின் கண்களில் சிக்கியது. முனைவர் பட்டம் பெற்று அவன் விரும்பிய வேலையில் சேர்ந்த பிறகு வானதியின் பெற்றோரிடம் பேச வேண்டும் என்று அவனின் எண்ணத்தை ஆதரித்த பாரதி, ஆனாலும் சரியான இதயம் முறைடனி என்று அவ்வப்போது அவனை வாரிக்கொண்டிருப்பாள். சிவாவுடன் பேசி முடித்தவளின் மனம் கொஞ்சம் லேசாகி இருந்தது. அன்னையை அண்ணன் சமாளித்துக் கொள்வான் என்று எண்ணி தங்களது அறை வரை வானதி வீட்டினருடன் பேசி முடித்து உறக்கத்திற்கு சென்றிருந்தாள்.
நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.